உலகத்தின் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு இருக்கிறேன் என்று ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணி நம்மோடு இருந்து அவர் செய்கிற காரியம் பயங்கரமாய் இருந்து கொண்டிருக்கிறது. இதுவரை நடந்ததை விட இனி வரும் காலங்களிலே கர்த்தர் வல்லமையான கிரியை நடப்பிக்க போகிறார். காரணம் என்ன தெரியுமா? இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியை தானும் செய்வான், அதை விட பெரிய காரியங்களை செய்வான். அப்படி அப்போஸ்தலர்களுக்கு இயேசு உயிரோடு எழுந்து பரலோகத்தில் போன உடனே பெரிய எதிர்ப்பு உண்டாயிற்று. பயங்கரமான பிரச்சனை. அவங்களால வெளியே தலை காட்ட முடியாத அளவுக்கு அவங்க பயந்து நடுங்கி கொண்டிருக்கிற வேளையில தான் மேல் வீட்டறையில ஏறக்குறைய 120 பேர் ஒருமனப்பட்டு ஜபித்து கொண்டிருக்கும் போது பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்தார். பரிசுத்தாவியானவர் இறங்கி வந்ததும் பகிரங்கமான அற்புதங்கள் நடக்க ஆரம்பித்தது. ஜனங்கள் ஆண்டவரிடமாய் திரும்பினார்கள். எதிர்ப்புகள் பலக்க பலக்க எழுப்புதலும் பெருகி கொண்டிருந்தது. என் ஆண்டவர் எனக்கு சொன்னார், அந்த முதல் நூற்றாண்டு முன்மாறி பரிசுத்தாவியின் எழுப்புதலுக்கு முன்னதாக பயங்கரமான ஒரு இக்கட்டு இருந்தது. சீஷர்களால எங்கும் போய் பிரசங்கிக்க முடியாது, பயங்கரமான எதிர்ப்புகள். ஆனா அந்த நேரத்துல தான் அந்த முன்மாறி பரிசுத்தாவியின் எழுப்புதல் வந்தது. அதனால இன்றைக்கு உலகமெங்கும் சுவிசேஷம் பரவப்பட்டது. அதே போல இனி ஒரு பின்மாறி எழுப்புதல் வரும்போது அன்று நடந்ததை விட 1000 மடங்கு வல்லமைகள் நடக்கும். எல்லாரும் கவனிங்க. அப்படி பேதுருவை கொண்டு ஆண்டவர் அற்புதங்களும் அடையாளங்களும் நடத்தி வசனத்தை உறுதிப்படுத்தினார். பேதுரு பிரசங்கம் பண்ணுவார். வசனத்தை கேட்கிற யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். பேதுரு தெருவிலே நடந்து போவார். சந்தை வெளிகளிலே வியாதியஸ்தர்களை கொண்டு வைப்பாங்க. இவருடைய நிழல் பட்டாலே அற்புதம் நடக்கும். ஒரு காலத்துல மாமியனுடைய ஜுரம், பேதுருவனுடைய மாமியனுடைய ஜுரத்தை மாற்ற இவரால முடியல. ஏசப்பா நீங்க தான் வந்து கைய வைக்கணும்னு கெஞ்சினவர். இப்ப பாருங்க, இவர்கள் நிழல் பட்டா அற்புதங்கள் நடக்குது. மரித்த தொற்காள், மரித்த தபித்தாள் எழும்புறாங்க. அப்படிப்பட்ட கிரியைகளை கர்த்தர் செய்தார். அப்படிப்பட்ட கிரியைகளை செய்தார். அப்படி அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல பேதுருவும் யோவானும் ஜெபம் பண்றதுக்காக 9ஆம் மணி வேளையில தேவாலயத்துக்கு போறாங்க. நாங்களும் இன்றைக்கு காலையில 9ஆம் மணி வேளையில என்னோடு நிறைய பேர் இணைந்து ஜெபித்து கொண்டிருந்தாங்க. அங்க ஜெபித்து கொண்டிருந்தோம். ஆண்டவர் சொன்னார், பெரும் பெரும் அற்புதங்களை நான் செய்ய போகிறேன். அன்றைக்கு பேதுருவும் யோவானும் 2 பேர் தான் தேவாலயத்துல ஜெபிக்க போனாங்க. அங்கே இருந்த அலங்கார வாசலிலே ஒரு மனுஷன் பிச்சை கேட்டு கொண்டிருந்தார். ஜெபிக்க போகிற பேதுருவும் யோவானையும் பார்த்து பிச்சை கேட்டான். அவர்கள் எங்களை பாரு அப்படி என்று அவனை சொன்னாங்க. உடனே அவன் ஏதாவது கிடைக்கும் என்று பார்த்தான். ஆனால் அவர்கள் சொன்னார்கள், எங்களிடத்துல என்ன இல்லை, வெள்ளி இல்லை, பொண்ணு இல்லை, எங்களிடத்துல எதுவுமே இல்லை. அதுக்கு முன்னதான் 3000 பேர் ஒரே நாள் ஞான ஸ்நானம் பெற்று கரையேறினாங்க. அவங்க பாக்கெட்டு இப்ப காலி. ஒரு ஞான ஸ்நானம் எடுத்தவங்க 1000 ரூபாய் கொடுத்தா எத்தனை லட்சம் இருந்திருக்கும். அங்க கூடின மக்கள் ஆளுக்கு 100 ரூபாய் காணிக்க கொடுத்தா பாக்கெட்டு நிரம்பி இருக்கும். ஆனா இவர் வர்றது அப்படியே ஊழியத்துக்கு கொடுத்து கொண்டு அவங்க பாட்டுக்கு ஜெபம் பண்ணி ஊழியம் செய்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, என்னிடத்துல பொண்ணும் இல்லை, வெள்ளியும் இல்லை, ஆனா எங்களிடத்துல ஒன்று இருக்கிறது, பொன்னை விட வெள்ளியை விட விலையேற பெற்ற விசுவாஸ். எங்களுக்கு ஆண்டவர் தந்த வல்லமையான கிரியை. இயேசுவின் நாமத்துல எழும்பி நட என்று தூக்கி விட்டாங்க. 2 பேர் ஒருமனப்பட்டாங்க. அங்கே அந்த பிறவி சப்பானி எழும்பினான், கொதித்தான், நடந்தான். எதிர்க்கிறவர்களுக்கு எதுவும் செய்ய முடியல. எதிர்க்கிறவர்களால எதுவும் செய்ய முடியல. ஏன்னா பகிரங்கமான அற்புதம் நடந்தது. எவ்வளவோ அவர்களை கொடுமைப்படுத்தி அவங்கள பிரசங்கிக்க விடாம, ஊழியம் செய்ய விடாம, அவங்கள ஜெயில அடைத்து அவங்கள துன்புறுத்தலாம்னு பாக்குறாங்க. ஆனா பக்கத்துல ஒருத்தன் நிக்கிறான். ஆமேன்னு சொல்லுங்க. 40 வயதுள்ள ஒருத்தன் நின்று கொண்டிருக்கிறான். எல்லாருக்கும் அவனை தெரியும். அவன் பிறவியிலே சப்பானி. அப்ப அவங்களால எதிர்க்கவே முடியல. ஒருவரால எதிர்க்க முடியல. நான் இந்த காரியத்தை ஜபிக்கும் போது ஆண்டவர் சொன்னார்,
அந்த நாட்களிலே ஆதி நூற்றாண்டிலே முன்மாறி எழுப்புதல் காலத்திலே ஒரு சப்பானி எழும்பினான், ஒருத்தரால எதிர்த்து நிற்க முடியல, ஒருவரால எதிர் பேச முடியல. அப்போஸ்தலர் 4:4 அன்றைய நாளில 5000 பேர். வாசித்து பாருங்க. வசனத்தை கேட்டவர்களில் அநேகர் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. ஒரு சப்பானி எழும்பினதும் 5000 பேர் ஆண்டவருக்குள்ள வந்துட்டாங்க. அது 10,000 லட்சங்களாக பெருகும். ஆண்டவர் எனக்கு என்ன சொன்னார் என்றால், அன்னைக்கு ஒரு மனுஷன் நடந்த போது இவ்வளவு மாறுதல் வந்ததானால் இனி வெறும் சப்பானி இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? ஒரு சப்பானி இல்லை, பல சப்பானிகள், பல வியாதிக்காரர்கள், பார்வையற்றவர்கள், வாய் பேச முடியாதவங்க, காது கேளாதவங்க, கேன்சர் நோயாளிகள், குஷ்ட ரோகம் பிடித்தவங்க, குணப்படுத்த முடியாத மருந்தே இல்லாத வியாதியஸ்தர்கள் நிறைய பேர் சுகமடைவாங்க. அப்ப ஒரு மனுஷன் சுகமடைந்த போதே அப்படி மக்கள் எழும்புறாங்கன்னா, ஆண்டவருக்குள்ள வருகிறாங்கன்னா, இனி வரும் காலத்திலே அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். இந்த மாற்றம் வந்த உடனே பயங்கரமான எதிர்ப்புகள் வருகிறது. எப்படியாக இதை இல்லைன்னு சொல்ல வைக்கணும், இது பொய்ன்னு நிரூபிக்கணும், மக்களை திசை திருப்பணும். எல்லாரும் எழும்பி கிரியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு ஆச்சரியமா இருந்தது. ஒரே ஒரு அற்புதம் 2 அதிகாரத்தில் அதனை குறித்ததான விளக்கம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3வது அதிகாரத்துல தான் அந்த பிறவி சப்பானி நடக்கிறான். ஆனால் 3, 4 ஆகிய 2 அதிகாரத்திலையும் அதை குறித்ததான விளக்கங்கள் அப்படியே இருக்கிறதை நான் பார்த்தேன். இதுதான் அவங்களுக்கு நல்ல வாய்ப்பா இருந்தது. சுவிசேஷம் சொல்றதுக்கு நல்ல வாய்ப்பு. ஆமென் சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன் பிள்ளைகளே, இனி வருகின்ற நாட்களிலே வெளியரங்கமான அற்புதங்கள் நடக்கும். அதிகாரிகளால ஒன்று செய்ய முடியாம வாயடைத்து நிற்பாங்க, திகைத்து நிற்பாங்க. நான் மஸ்கட் தேசத்துக்கு ஊழியத்துக்கு சென்றிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் என்னோடு பிரத்யட்சமாய் சொன்னார். அரபு நாடுகளிலே நான் ஊழியங்களுக்கு செல்லும் போதெல்லாம் அரபு ராஜ்யங்களில் ஒரு பெரிய ஆவிக்குரிய உயர்மீழ்ச்சி உண்டாகும். எனக்கு அது நம்பவே முடியவில்லை. என்னால் அது எப்படி இது நடக்கும்? இவ்வளவு கடுமையா எதிர்க்கிற இந்த அரபு நாடுகள் எப்படி நடக்கும்? அப்போது ஆண்டவர் எனக்கு சொன்னார், அரபு நாடுகளிலே உருவ வழிபாடு, சிலை வழிபாடு, விக்கிரக வழிபாடு இல்லை. அவர்களுக்குள்ள ஒரு சின்ன அசைவை உண்டாக்கினால் போதும் மக்கள் கொத்து கொத்தாக அலை அலையாக திரும்ப வருவார். நம்முடைய பாரத தேசத்துல பாருங்க, பகிரங்கமான அற்புதம் நடக்கும். இன்றைக்கு சுவிசேஷத்தை விரோதிக்கிறவங்களுக்கே அற்புதம் நடக்கும். சவுல் போன்றவர்களை கர்த்தர் தத்துருவமா சந்திப்பார். அந்த பரம தரிசனத்துக்கு அவர்களால கீழ்ப்படியாம இருக்க முடியாது. ஒளியில கர்த்தர் இறங்கி கிரிய செய்வார். அவர்களால எப்படி அதை இல்லை என்று சொல்ல முடியும்? அவங்க பார்க்கிறதற்கு அற்புதம் நடக்கும், அவங்களுக்கே அற்புதம் நடக்கும், அவங்களுக்குள்ளே மாற்றம் வரும். மந்திரவாதிகளே, ஐயோ நாங்க இத்தனை நாளும் இதுதான் தெய்வம் என்று நினைத்தோம், இதுதான் உண்மை என்று நினைத்தோம், இதிலும் மேலானது ஒன்று இருக்கிறதே. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிரியையை பின்மாறி கால எழுப்புதலிலே செய்ய விரும்புகிறார். அதுக்காக தாங்க நாம் வேண்டுதல் செய்கிறோம். அப்பொழுது கர்த்தர் மின்னலை வரவழைக்கிறார். ஒரு பரிசுத்த ஆவியின் மழையை ஆண்டவர் உலகம் எங்கும் பெய்ய வைக்க போகிறார். இப்பொழுது நாம் செய்கிற காரியம் அநேகருக்கு அற்பமாயிருக்கும். ஆனால் ஆண்டவர் செய்கிற அற்புதமான கிரியை பயங்கரமாயிருக்கும். உலகத்தில் எந்த ஜாதிகளிடத்திலும் எந்த பாஷைக்காரர்களிடத்திலும் செய்யப்பட்டிராத அற்புதத்தை நான் உன்னோடு இருந்து செய்வேன் என்று ஆண்டவர் யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் மோசையோடு செய்தார் சொன்னார். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். பயங்கரமான கிரியைகளை காண போறாங்க. யாருக்கும் மறுத்து பேச முடியாது, யாராலே அது எதிர்த்து ஒரு வார்த்தை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட கிரியைகள் நடக்கும் போது பேதுரு ஒரு அருமையான காரியத்தை சொல்றார் பாருங்க. என்ன சொல்றார் பாருங்க, எடுத்துக்கொள்ளுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 3ஆவது அதிகாரம் அதனுடைய 26வது வசனத்தை வேகமாக வாசித்து உதவுங்கள்.
அவர் உங்கள் எல்லாரையும், பாருங்க, இயேசு அதாவது கர்த்தர் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்குகளிலிருந்து உங்கள் பொல்லாப்புகளிலிருந்து விலக்கி உங்களை ஆசீர்வதிக்கும்படி. கவனமா கேளுங்க. இப்ப ஒரு மனுஷனுக்கு தான் அற்புதம் நடந்தது, ஒரு மனுஷனுக்கு தான் அதிசயம் நடந்தது. ஒரு மனுஷன் தான் என்ன செய்துட்டாரு? பிறவி சப்பானி எழும்பி நடக்கிறாரு, குதிக்கிறாரு, ஆலயத்துல ஓடுறாரு. இவங்க கூட நடந்து போயிட்டே இருக்கிறான், யாருக்கும் ஒன்றும் சொல்ல முடியல. ஆனா இப்போ பேதுரு சொல்லுகிறார், உங்கள் எல்லாரையும், ஆமேன், உங்க பொல்லாங்குகளிலிருந்து உங்களை விலக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறார். இன்றைக்கு பகல் வேளையில பரிசுத்த ஆவியானவர் பிரத்யட்சமாய் என்னோடு சொன்ன காரியம், உங்க எல்லா பொல்லாங்குகளிலிருந்து ஆண்டவர் உங்களை விலக்க போகிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரையும் ஆண்டவர் இன்றைக்கு பொல்லாங்கிலிருந்து விடுவிக்க போகிறார். இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்த போது நடுராத்திரி 12:45 நான் அதிகாலையில தேவ சமூகத்தில் நிற்கும் போதுதான் இந்த வசனத்தை ஆண்டவர் எனக்கு தந்தார். இதை நான் படித்து கொண்டிருந்தேன். அதற்கு பிற்பாடு இதை தியானித்து கொண்டிருந்தேன். காலையில இதை திரும்ப தியானிக்கும் போதுதான் கர்த்தர் சொன்னார், உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து விலக்க போகிறார். ஆமேன் சொல்லுங்க. பொல்லாங்குதான் மனிதனுடைய வாழ்க்கையில பயங்கரமான பிரச்சனையை கொண்டு வரும். இந்த பொல்லாங்கு எப்படி வருகிறது என்று சொன்னால், பொல்லாங்கனாகிய பிசாசால் வருகிறது. இந்த பொல்லாங்கை குறித்து நான் சில காரியங்களை மட்டும் வேதத்தின் ஆதாரத்தில் இருந்து உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள் ஆதியாகம புஸ்தகத்தை, அதனுடைய 39வது அதிகாரம் 9வது வசனத்திலே யோசேப்பு போத்திபாரனுடைய மனைவியினால் வசீகரம் பண்ணப்படுவதற்கு அவள் எத்தனிக்கும் போது அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு இங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறேன். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை, நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடியால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலக்கி வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு, நல்லா கவனிங்க, இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி என்றான். தேவனுக்கு விரோதமாய் ஒரு மனிதன் செய்கிற காரியத்தினுடைய பேர் தான் பொல்லாங்கு. எல்லாரும் வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, தேவனே, உமக்கு விரோதமான ஒரு பொல்லாங்கும் நான் செய்யவே கூடாதப்பா. எங்களை எல்லா பொல்லாங்கு நின்றும் விளக்குவதற்காகத்தான் உம்முடைய நேசகுமாரனாம் இயேசு கிறிஸ்துவை முதலாவது எங்களிடத்தில் அனுப்பி எங்களை ஆசீர்வதிக்க சித்தம் கொண்டீரே. இப்பொழுது கரங்களை தட்டி சொல்லுங்க, அப்பா, எல்லா பொல்லாங்குக்கும் விலக்கி எங்களை நீர் ஆசீர்வதியும். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 15வது வசனத்தை படிச்சீங்கன்னா, யாக்கோபு மரித்து போகிறார். அந்த நேரத்தில் சகோதரர்களுக்குள்ளே ஒரு பெரிய கலக்கம் வருது. நாம செய்த அந்த பொல்லாப்ப நிச்சயமாய் யோசேப்பு பழி வாங்குவான். எப்போதுமே அவங்க செய்த தவற அவங்க மனசாட்சி உறுத்தும். ஆனா யோசேப்பு எக்ஸ்ட்ரா அவர் வித்தியாசமான ஆளு. அவர் அதை செய்யல. யோபுனுடைய சிநேகிதர்கள் யோபுனுடைய உண்மை தன்மையை புரியாம அவரை கண்ட மேனைக்கு தாறுமாறா நாரா கிழிச்சாங்க. ஆனா அந்த சிநேகிதர்களுக்காக அந்த யோபு ஜெபித்தான். அந்த யோசேப்பும் அப்படித்தான். நீங்கள் எனக்கு பொல்லாங்கு செய்தீர்கள், உங்க மனசாட்சி உங்களை வேதனைப்படுத்துகிறது, ஆனால் நான் உங்களுக்கு தீமைக்கு நன்மை செய்வேன் என்று சொன்னேன். பொல்லாங்கு செய்கிற மனிதனுடைய வாழ்க்கை எப்பொழுதுமே வேதனையாக மாறிவிடும். ஆகவே நீங்களும் நானும் பொல்லாப்பு செய்யாமல் இருக்க ஆண்டவரிடத்தில் ஜெபிக்க வேண்டும்.
லூக்கா சுவிசேஷத்தில் நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் அதனுடைய 19, 20 ஆகிய 2 வசனத்தை படிக்கும்போது அங்கே ஏரோது கார்பங்கு தேசாதிபதியாகிய ஏரோது தன் சகோதரனான பிலிப்புவின் மனைவி ஏரோதியாளின் நிமித்தமாகவும் தான் செய்த மற்ற பொல்லாங்குகளின் நிமித்தமாகவும் பொல்லாப்புகளின் நிமித்தமாகவும் யோவானாலே கடிந்து கொள்ளப்பட்ட போது தான் செய்த மற்றெல்லா பொல்லாங்குகளும் தவிர யோவானையும் காவலில் அடைத்து வைத்தார். கவனிங்க, நீங்களும் நானும் நீதிமான்களை வாயினால கூட திட்டக்கூடாதுங்க, மனதில் கூட அவங்க மேல எரிச்சல் அடையக்கூடாதுங்க. அது பொல்லாங்காய் தோன்று, அது ஆண்டவருக்கு பார்வைக்கு பொல்லாங்காய் தோன்று. இன்றைக்கு வலது கரத்தை உயர்த்தி அந்த ஏரோதை போல என் இருதயம் ஒரு நாளும் தீய காரியம் செய்யக்கூடாது, எங்களை கடிந்து கொள்ளுகிற எச்சரிக்கிற ஊழியக்காரர்களுக்கு எதிராய் பொல்லாங்கானதை நாங்கள் செய்யவே கூடாது ஆண்டவரே என்று தீர்மானம் எடுங்கள். ஆண்டவர் நிச்சயம் உங்களுக்கு இரக்கம் செய்வார். தாவீதை குறித்து உங்களுக்கு நன்கு தெரியும். பரிசுத்தாவி அவர் பெற்றபோது பாதகருக்கு உம்முடைய வழியை உபதேசிப்பேன், பாவிகளும் இடத்தில் மனம் திரும்புவார்கள். அந்த பரிசுத்தாவி வரும்போதுதான் நாம் மற்றவர்களுக்கு போதிக்க முடியும், பாதகர்கள் மனம் திரும்ப முடியும், பாவிகள் மனம் திரும்ப முடியும். ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை சொல்லும் போது இந்த 51வது சங்கீதத்துல 4வது வசனத்துல தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக, தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக, உம்முடைய கண்களுக்கு முன்பதாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். தயவாய் கவனி, வலது கரத்தை உயர்த்தி அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமல், துணிந்தோ துணிகரமாகவோ நான் பொல்லாங்கானதை செய்ததுண்டான ஆண்டவரே, அந்த பொல்லாங்கிலிருந்து என்னை விடுதலையாக்கு. இப்பொழுது கல்வாரியை உங்க கண்முன்னே கொண்டு வாருங்க. அந்த பேதுரு கூடியிருந்த அத்தனை ஜனங்களையும் பார்த்து சொல்லுகிறார், உங்கள் எல்லாரையும் பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்க தமது நேசகுமாரனாம் இயேசுவை முதலாவது உங்களிடத்தில் அனுப்பினார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க சித்தமாயிருக்கு. இன்றைக்கு பொல்லாங்கினால் நீங்கள் பாதிக்கப்பட்டு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கட்டளையிட வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு இரக்கம் செய்வார். யார் இந்த பொல்லாப்பை விட்டு விலகாமல் இருப்பாங்க அப்படி என்றால் யோவான் சுவிசேஷத்துக்கு நேராய் வாருங்கள். 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அதனுடைய 20வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, பொல்லாங்கு செய்கிற எவனும் ஒளியை பகைக்கிறான். இந்த உலகத்தில் இன்றைக்கு இயேசுவை ஜனங்கள் ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை? ஏன் ஒளியை தேடி உலகமெங்கும் ஓடி ஒய்யான ஒளியை காண முடியாமல் நிம்மதிகளைந்து அலைகிறார்கள்? ஒளியானது உலகத்தில் வந்திருந்து எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யாக ஒளியாக இயேசு வந்திருந்தும் அவர்களால் அந்த ஒளியை கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம் என்ன? பொல்லாங்கு. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அந்த ஒளியை உங்களுக்கு இன்றைக்கு அடைய செய்ய போகிறார். உங்களுக்கு அந்த ஒளியை தருவதற்கு பொல்லாங்கை விட்டு இன்றைக்கு உங்களை விலக்கப் போகிறார். 2 கரத்தை அப்படியே உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என்னுடைய பொல்லாப்பு தான், என்னுடைய பொல்லாப்பு தான் சொல்லுங்க. பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது மகனே, என்னை ஒரு பொல்லாப்பும் தொடக்கூடாதப்பா. பொல்லாங்கு செய்கிற மனிதன் ஒளியை பகைக்கிறார். யாரெல்லாம் இன்றைக்கு மெய்யான ஒளியாம் இயேசுவை பகைக்கிறார்களோ அவரிடத்தில் வருவதற்கு மனம் இல்லாமல் இருக்கிறார்கள். அவர்கள் பொல்லாங்கு செய்கிறவர்களாக இருக்கிறார்கள். அப்படியே அவர்கள் இருக்கட்டும் என்று நாம் சொல்லவே கூடாது, நாம் அப்படி விரும்பவும் கூடாது. 2 கொரிந்தியர் 13வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை எடுத்து ஒருவர் சத்தமாக வாசி. மேலும் நீங்கள் ஒரு பொல்லாங்கும் செய்யாதிருக்கும்படியாக தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறேன். ஆமென்.
இன்றைக்கு வந்திருக்கிற நீங்கள் சொல்லுங்க, எங்க ஊழியக்காரர், எங்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிற ஊழியக்காரர் திறப்பில் நின்று இரவு பகலாக அவர் உத்தரவாதம் பண்ணுவதும் விண்ணப்பம் பண்ணுவதும் நீங்கள் ஒரு பொல்லாங்கன் செய்யாதிருப்பது. 2 கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எங்களுக்காக எங்க பொல்லாப்பில் இருந்து விலக்க இயேசுவை அனுப்பினார். எங்களை பொல்லாப்பில் நின்று விலக்க ஆண்டவர் ஊழியக்காரர்களையும் வேண்டுதல் செய்ய வைத்திருக்கிறார். எல்லாரும் வலது கரத்தை அப்படியே உயர்த்தி முடிந்தால் 2 கரத்தை அசைத்து, ஆவியானவரே, எங்க எல்லா பொல்லாங்கில் இருந்தும் நாங்கள் விடுதலை ஆவதற்கு எத்தனையோ விதத்திலே எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கிறீரே, உமக்கு கோடாகோடி ஸ்தோத்திரம் என்று சொன்னவங்க கரங்களை தட்டுங்க. கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை கட்டாயம் செய்வார். 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 22. பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். ஸ்தோத்திரம் சொல்லுங்க. எதெல்லாம் உங்களுக்கு பொல்லாங்காது தோன்றணுமா இன்னைக்கு சொல்லுங்க, ஆண்டவரே பொல்லாங்கானது எனக்கு தோன்றணும், இது பொல்லாங்கானது, இதை நான் செய்யக்கூடாது. அன்றைக்கு யோசேப்புக்கு அந்த தெளிவு இருந்தது. ஆமேன். ஆனால் தாவீது மாற்றினதுக்கு பிறகுதான் தெளிவு வந்தது. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஏரோது துணிகரமாய் பொல்லாங்கு செய்தான், புழுத்து செத்தான். ஆமேன். நன்றாக கவனிங்க. யோசேப்பு பொல்லாங்கே செய்யாமல் தன்னை தற்காத்து கொண்டான். அவனுக்கு தோன்றிட்டு, இது பொல்லாப்பு, இது செய்தால் ஒரு நாள் எனக்கு வேதனை வரும், இது தேவனுக்கு விரோதமான பொல்லாப்பு என்று விலகினான். அவனை தேவன் அந்நிய தேசத்திலே பிரதம மந்திரியாய் உயர்த்தினார். நான் விசுவாசிக்கிறேன், இதுவரை நடந்த பொல்லாப்பு உங்களை விட்டு முற்றிலும் நீங்கி இன்றிலிருந்து பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றை விட்டு விடுவீர்களானால் தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான், இரக்கம் பெறுவான். 2 கரத்தை பரலோக தேவனுக்கு நேராக உயர்த்தி வானத்தை பார்த்து கொண்டு சொல்லுங்க, ஆண்டவரே, என் தெய்வமே, முந்தின சீரை காட்டிலும் எனக்கு நீர் நல்ல சீரை தாங்கப்பா. என் பாவங்களை, அக்கிரமங்களை, என் வாழ்க்கையில நான் செய்த பொல்லாத காரியங்கள், பொல்லாப்புகள் என்னை விட்டு நீங்கும்படி எனக்கு உதவி செய்யும் என்று கேளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை மேன்மைப்படுத்துவார். அநேகருக்கு நீங்க ஆசீர்வாதமாய் மாறுவீங்க. அநேகர் உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு தேவன் உங்களை கருவியாய் பயன்படுத்துவார். தாவீது பொல்லாங்கு செய்து தேவனிடத்திலே மன்றாடினான். கர்த்தர் அவனை திரும்ப சமஸ்த இஸ்ரேலுக்கும் 40 வருஷம் ராஜாவாய் இருக்கும்படி தேவன் அவனுக்கு இரக்கம் செய்து. நம்முடைய ஆண்டவர் நமக்கு 40 வருஷம் அல்ல, 1000 வருஷம் நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஆளுகை செய்யும்படியான பாக்கியம் நமக்கு தருவார். அதற்கு அவர் நம்மிடத்தில் இருக்கிற பொல்லாங்கரை நம்மை கழுவ விரும்புகிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க? இன்றைக்கு ஆண்டவர் நம்மை எல்லா பொல்லாப்புகளிலிருந்தும் நம்மை நீங்களாக்கி, ஆமேன், அவர் இன்றைக்கு உங்களுக்கு உதவி செய்ய இந்த இடத்திலே வந்திருக்கிறார். ஆனா எனக்கு நல்ல தெளிவு இருக்கிறது. ஆண்டவர் இந்த சொன்ன வார்த்தைகளை நிச்சயம் நிறைவேற்றுவார். வசனத்தை வாசிக்கும் போது அற்புதம் நடக்கும். வசனத்தை கேட்டு கொண்டிருக்கும் போது உங்களுக்கு விடுதலை வரும். என்னோடு சேர்ந்து வாசியுங்க. அதனுடைய 16வது வசனம், அப்போஸ்தலர் 3 அதனுடைய 16. அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே, அவருடைய நாமமே, அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஆமென். அவரால் உண்டாகிய விசுவாசமே, அவரால் உண்டாகிய விசுவாசம் உங்கள் எல்லாருக்கும் முன்பாக, எல்லாருக்கும் முன்பதாக சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை பற்றின அவரால் உண்டான விசுவாசம் சர்வாங்க சுகத்தை தந்து. இவங்க சொல்றாங்க, நாங்க கையை பிடிச்சு தூக்கணும் எழும்பணும் அப்படி இல்லை, அது எங்க சும்மாங்க எங்க கடமை. ஆமேன்னு சொல்லுங்க. கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. ஆனா அவரால் உண்டானது ஒரு விசுவாசம். எல்லாரும் கேளுங்க, எனக்கு அவரால் உண்டாகணும். அவரே விசுவாசத்தை துவங்கணும்.
சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க, அவரால் உண்டான விசுவாசம். நான் அவரை பற்றி பிடித்திருக்கிறதுனால எனக்குள்ள ஒரு விசுவாசம் வருது. அதுதான் இவனுக்கு அற்புதத்தை கொண்டு வந்தது. நாங்க ஜெபித்த ஜெபம் அல்ல, நாங்க தூக்கி விட்டதுனால அல்ல. விசுவாசத்தை துவங்குகிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் எனக்குள்ளே இருக்கிறார். அவரே அற்புதம் செய்வார். அடுத்தவங்க சொல்றது பாருங்க, அவங்க பிரபலமான ஊழியக்காரங்க. ஒரே பிரசங்கத்துல 3000 பேரை ஆண்டவருக்குள்ள நடத்தினவங்க. 12வது வசனத்துல பேதுரு என்ன சொல்றாரு பாருங்க. பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? ஆச்சரியப்படுறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய சக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது, எங்கள் சுய பக்தியினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று, இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்பவர்களுடைய தேவனாகிய நம்முடைய பிதாக்களின் தேவன் நம்முடைய பிள்ளையாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார். ஹல்லேலூயா. இயேசுதான் இதை செய்தார். எங்களை நீங்க ஏன் நோக்கி பார்க்கிறீங்க? சிலர் இந்த சர்ச்சை பார்த்த உடனே எவ்வளவு பிரமாண்டமா நீங்க கட்டி இருக்கிறீங்க, இதை எப்படி கட்டுனீங்க அப்படி என்றெல்லாம் எங்களை குறித்து சொல்லும் போது, உண்மையாக நான் சொல்லுகிற ஒரே ஒரு காரியத்தை, நான் கட்டல. இது என் கைபலத்தினால கட்டவே இல்லை. இது என் திறமையினால கட்டுனதே இல்லை. என் சாதுரியத்தினால கட்டுனதில்லை. என்னால உண்டான ஏதோ ஒரு காரியம் என்று நான் சொல்வதே இல்லை. கர்த்தரே செய்தார். கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, என்ன அற்புதம் நடந்தாலும், என்ன காரியங்களை உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்தாலும், உங்க வாழ்க்கையில எவ்வளவு உயரமான ஒரு நிலையில நீங்க இருந்தாலும், நீங்க ஒரு நாள் நாங்க செய்தோம், எங்களால வந்தது என்று சொல்லாதீங்க. உங்க 2 பேரும் சொல்றாங்க, எங்க சுய பக்தியினாலாவது எங்க சுய சக்தியினாலாவது நாங்க இவனை நடக்க பண்ணவே இல்லை. கர்த்தரே இதை செய்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, நீங்க அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4வது அதிகாரத்துல நீங்க பாத்தீங்க, அந்த ஒரு அற்புதத்துல 5000 பேர் ஆண்டவரிடமா திரும்பினாங்களாம். எப்படி திரும்பினாங்களாம்? எப்படி திரும்பினாங்களாம்? அற்புதம் கண்ணால பார்த்தாங்க, பிரசங்கத்தை, வசனத்தை காதால கேட்டாங்க. ஆமே. அற்புதங்கள் நடக்கிறதுக்கு முன்னே அந்த வசனத்தை பாருங்க. 4வது வசனம் 4:4. வசனத்தை கேட்டவர்களில் அநேக, வசனத்தை கேட்டவர்களில் அநேக விசுவாசித்தார்கள். விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறக்குறைய 5000 இருந்தது. நான் சொல்றேங்க, விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் நடக்கும். ஆமென். ஒருவனுக்கு தான் அங்க அற்புதம் நடந்தது. ஆனா வசனத்தை கேட்டவர்கள் விசுவாசித்தார்கள். அவர்கள் தொகை ஏறத்தாழ 5000. ஆமென். உங்க விசுவாசம் வசனத்தினால வருதுன்னா உங்க விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கும். வலது கரத்தை உயர்த்தி சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசத்தை தாங்கப்பா. உலகத்தை ஜெயிக்கிறதுன்னா நீங்க 2 காலோட நரகத்துக்கு போறத பார்க்கலும் ஒற்றை காலோட பரலோகத்துக்கு போகலாம். எனக்கு அற்புதம் நடக்கலையே அப்படி என்று பெருசா கஷ்டப்படாதீங்க, அது அவருக்கு லேசான காரியம். ஆனா வசனத்தை கேட்டாங்க பாத்தீங்களா, அவர்கள் எத்தனை பேர்? 7,5000 பேர். அவங்க என்ன ஆனாங்களாம்? வசனத்தை கேட்டு விசுவாசித்தார். சொல்லுங்க, எனக்குள்ள விசுவாசத்தை இன்றைக்கு வர்த்திக்க பண்ணுங்கப்பா. என் விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கணும். சொல்லுங்க, ஒருத்தனுக்கு தான் கால் சுகமாயிட்டு, விசுவாசித்தவர்கள் 5000 பேர். அவர்கள் உலகத்தையே ஜெயித்தாங்க, பிசாசை ஜெயித்தாங்க, மரணத்தை ஜெயித்தாங்க. இயேசு சொன்னார், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான், உயிரோடு இருந்தனை விசுவாசிக்கிறவன் என்றைக்கும் மரிக்காமலும் இருப்பான். அடுத்து நீங்க படிங்க 24வது வசனம். அவர்கள் அதை கேட்டு ஒருமனப்பட்டு தேவனை நோக்கி சத்தமிட்டு கர்த்தாவே, கர்த்தாவே, நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகளில் யாவற்றையும் உண்டாக்கின தேவனாய் இருக்கிறீர். அப்பா, எல்லாரும் சொல்லுங்க ஆமென்.
ஒரு அற்புதம் நடந்தபோது ஒருமனப்பட்டு தேவனை எப்படி துதித்தார்களா? நீர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவைகள் யாவற்றையும் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் படைத்து. ஆமென். சொல்லுங்க, ஆண்டவரை எல்லாம் படைத்து உம்மால செய்யக்கூடாது அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, ஒன்றுமே இல்லப்பா. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்க. ஒரு அற்புதம் நடந்த போது ஒருமனம் வந்தது. அந்த ஒருமனம் வந்தபோது மக்கள் எப்படி சொல்றாங்க? ஆண்டவரே, நீர் வானத்தை படைத்தீங்க, நீர் பூமியை படைத்தீங்க, சமுத்திரத்தை படைச்சீங்க, எல்லாம் படைச்சீங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் ஆணித்தரமா நம்புறேன். என் உள்ளத்துல ஒரு பெரிய தெளிவை கர்த்தர் தந்திருக்கிறார். என்ன தெரியுமா? அன்னைக்கு ஒரு பிறவிச்ச பாணிதான் திரும்ப திரும்ப கர்த்தர் சொல்றாரு. ஒரே நேரத்துல அநேகம் சப்பானிகள், ஒரே நேரத்துல அநேக வியாதியஸ்தர்கள் அற்புதமாய் சுகமளிக்க கர்த்தருடைய வல்லமையினால சுகப்பட போகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அவங்க அப்பொழுது அந்நேரத்தில் கர்த்தரை புகழுவார்கள், கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். கர்த்தாவே, நீர் வானத்திலும் பூமியிலும் தேவன். கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் இந்த பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இப்படி எல்லாரும் சொல்லுகிற காலம் வெகு தொலைவில் இல்லை. அந்த நாட்களிலே எதிர்ப்புகளுக்கு மேல எதிர்ப்பு இருந்து கொண்டுதான் இருந்தது. ஆனா அந்த எதிர்ப்பு இருக்கும்போது அவங்க எப்படி ஜெபித்தாங்க தெரியுமா? இந்த காலத்துல நாம் எப்படி ஜெபிக்கணுங்கிறத அங்கே அடிக்கோடிட்டு காட்டுகிறார். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 4வது அதிகாரம் 30 பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுகிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். சுவிசேஷத்தின் ரகசியத்தை முழு தைரியத்தோடு, எந்த பயமும் பதட்டமும் எந்த விதமான கலக்கமும் திகிலும் இல்லாம ஆண்டவரை குறித்து நாங்க பிரசங்கிக்கிறதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும் என்று நீங்க வேண்டிக் கொள்ளும் போது என்ன நடக்குமா? அடுத்த வசனம், அவர்கள் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஆமென். இப்பொழுது ஒரு ஜெப ஆவி சபை மேல இறங்கி வருகிறது. எல்லார் மேலும் ஆண்டவர் நேற்றுக்கு எனக்கு சொன்னார், என்னுடைய வீடு எல்லா ஜனங்களுக்கும் ஜெப வீடு. ஆமென். திரளான ஜனங்கள் வந்து ஆண்டவரிடத்துல சேருவது தேவ சித்தம்தான். ஆனா நான் ஜெபிப்பதெல்லாம் பல கோடி ஜனங்கள் வந்தாலும் அவங்க பரலோகத்துக்கு அவகாசி ஆகணும் என்று ஆண்டவர் சித்தம் கொள்ளுகிறவர்கள் மாத்திரம் வரட்டும். அந்த அடிப்படையில தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார். அங்க கூடியிருந்த இடம் அசைந்தது. எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். தேவனுடைய வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். ஆமென். ஆண்டவர் வந்த நோக்கம் நிறைவேற்றினார். அவர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின ரத்தம்தான் பெரிய அக்கினியாய் விழுந்தது. அந்த அக்கினிக்கு முன்பதாக, அந்த கல்வாரி ரத்தத்துக்கு முன்பதாக சாத்தானால நிக்க முடியல. அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்ற நீங்களும் நானும், நமக்கு ஆண்டவர் ஒரு விசேஷித்த அக்கினி அபிஷேகத்தை ஊற்றினார். அந்த அக்கினி அபிஷேகத்தை பெற்ற நாம் அதை பற்றி எரிய விட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நாம் ஒவ்வொரு பேரும் பற்றி எரிய போகிறோம். அவருடைய விருப்பத்தை நாம நிறைவேற்றுவதற்கான நேரம் நெருங்கி நாம் அந்த காலத்துக்குள்ளே வந்து விட்டோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆண்டவரை துதிக்கணும்.
ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். எத்தனை பேர் உங்களுக்குள்ள கல்வாரியிலிருந்து சிந்தின அந்த ரத்தத்தின் அக்கினி பெருந்துளி உங்க மேல விழணும்னு விரும்புறீங்க? உங்க மேல ஒரு ஆனந்த தைல அபிஷேகம் உங்க மேல இறங்கி வருவதற்கு ஆண்டவர் உங்களை பலப்படுத்துகிறார். மகிமை கர்த்தருக்கே உரியதாகட்டும்.